பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ளவர்களை முன்னேற்றமடைய செய்யும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் அடுக்கடுக்கான சமூக நலத்திட்டங்கள் வரவேற்புக்கும் போற்றுதலுக்கும் உரியது என அமெரிக்காவில் உள்ள உலக தமிழ் பல்கலைக்கழகம் பாராட்டு தெரிவித்துள்ளது. சென்னையில் இன்று செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த உலக தமிழ் பல்கலைக்கழக நிறுவனர் டாக்டர் செல்வன்குமார், சமூகத்தில் ஏழைகளை அரவணைத்து செல்லும் அரசுதான் சிறந்த அரசாக இருக்க முடியும் என்ற உயரிய தத்துவத்தை கருத்தில் கொண்டு தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பல்வேறு சமூக நலத்திட்டங்களை அக்கறையுடன் நடைமுறைப்படுத்தி வருவதை அமெரிக்க வாழ் மக்கள் வியந்து பார்த்து பாராட்டுவதாக தெரிவித்தார். பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ளவர்களை முன்னேற்றமடைய செய்யும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் பணிகளை எடுத்துரைக்கும் விதமாக A Future of Promise, எதிர்கால உத்தரவாதம் என்ற தலைப்பிலான ஆங்கில புத்தகம் இன்று வெளியிடப்பட்டது. பெண்களுக்கும் குழந்தைகள் செயல்படுத்தப்பட்டு வருவது, விவசாயிகளுக்கான நலத்திட்ட உதவிகள், காவிரி நீர் விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமை பாதுகாக்கப்பட்டது, NLC பங்கு விற்பனையை தனியாருக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தி தொழிலாளர்களை காப்பாற்றியது, மிக பெரும் எண்ணிக்கையில் சீர்வரிசையுடன் திருமணங்கள் நடத்தி வைத்தது மட்டுமின்றி அனைவருக்கும் உணவு என்ற உயரிய எண்ணத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் அம்மா உணவகம், பொருளாதாரத்தில் நலிந்த பல்வேறு பிரிவுகளை சேர்ந்தவர்களுக்கு ஓய்வூதியம் போன்ற எண்ணற்ற உதவிகளும், சர்வதேச மீன் அருங்காட்சியகமும், தமிழ் தாய்க்கு பிரம்மாண்ட சிலை அமைப்பு போன்ற கலாச்சாரத்தை பேணி காக்கும் புதிய அம்சங்களும் இந்த புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளன. வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கின்ற மக்களுக்காக சிறந்த முறையிலே செயல்படுகிறது என்பதை நாங்கள் பாராட்டும் விதத்தில் தான் இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கு. உதாரணமாக அம்மா கேண்டீன்ஸ், அதே மாதிரி இப்போ நம்ம நெய்வேலி பிரச்சனை நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா அதெல்லாம் ஒருவேளை அன்னோட்டிஸ்டா கூட போயிருந்திருக்கலாம். பட் அந்த ஏரியால வாழ்கின்ற அந்த மக்களுக்கு அந்த மாதிரி சில நல்ல காரியங்களை பத்தி, மாஸ் மேரேஜஸ், நிறைய திருமணங்களை அவர்கள் நடத்தி வைக்கிறது, மொத்தமாக நடத்தி வைக்கிறது, பிறகு பென்ஷன் ஸ்கீம்ஸ், அந்த மாதிரிப்பட்டதை பத்தி நம்ம எழுதுறோம். A Future of Promise, எதிர்கால உத்தரவாதம் என்ற இந்த புத்தகம் அமெரிக்காவில் உள்ள உலக தமிழ் பல்கலைக்கழகத்தில் கடந்த மாதம் 12ஆம் தேதி வெளியிடப்பட்டதாகவும் அமெரிக்காவில் 30,000க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் வழங்க திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். ஆங்கிலத்தில் அச்சடிக்கப்பட்டுள்ள இந்த புத்தகத்தை தமிழில் மொழிபெயர்ப்பு செய்து சுமார் 30,000 புத்தகங்களை தமிழகத்தில் வழங்கப் போவதாகவும் அமெரிக்காவில் உள்ள உலக தமிழ் பல்கலைக்கழகத்தின் நிறுவனர் பேராசிரியர் செல்வன்குமார் தெரிவித்தார்.